டேய் சீக்கிரம் கிளம்பலாம்டா. இந்த ஏரியா வேற ஒரு மாதிரியான ஏரியாடா. வீட்லேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்குடா. டேய் டேய் உனக்கு வேறு டைமே கிடைக்கலடா ஒரு பார்க்குறதுக்கு. மணி 10 ஆகுதுடா. லேட்டாக வீட்டுக்கு போனால் ரைடு விடுவாங்க மச்சி. நீ என்னடா நீ கூட நல்லா புரியாமல் பேசுகிற? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அப்புறம் நீ எப்படி சொன்னா? அவரே பர்சனலாக கால் பண்ணி நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கிட்ட வாடான்னு சொன்னார். அதுக்கு வீட்டுக்கிட்டடா வெயிட் பண்ணோம். அவர் தாண்டா இங்கே வெயிட் பண்ண சொன்னார். டேய் இவங்கெல்லாம் யார்? இவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமாடா உனக்கு? ஏதோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ நீ பார்க்க போறிய துரோனா, அவர் நம்ம ஏரியா கவுன்சிலரோட ரைட் ஹேண்டு. கிட்டத்தட்ட அவர் பையன் மாதிரி. கவுன்சிலர் அன்அஃபிஷியலாக செய்ய நினைக்கிற எல்லாத்தையும் இவன் தான் செய்வான். நம்ம ஏரியாவே இவன் கண்ட்ரோல் தான். கொஞ்சம் கோவக்காரனும் கூட. எவ்வளோ இருக்குது? 2 ரூபா இருக்குது. மீதி எங்க? இன்னும் வரலண்ணே. எப்போ தருவேன்? 1 மாதத்துல. அடுத்து ரங்க, நம்ம ஏரியா ஆளுங்கட்சி கவுன்சிலர். கட்சி சார்பாக வர எலெக்ஷனில் எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. வணக்கண்ணே. வாண்ணே. நான் கேட்ட நேரம் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்கிறான்? 10 லட்சம் 2 லட்சம் தான் கொடுத்துருக்கேன். மீதி நான் என்ன பண்ணுறது? நல்ல மனுஷன்தான். ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டா யோசிக்காமல் போட்டு தள்ள சொல்லிடுவார். நிறைய நல்லதும் செஞ்சுருக்காரு. அதனால நம்ம ஏரியா ஜனங்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டி கண்டிப்பாக எம்எல்ஏ ஆயிடுவாருன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. காம்பவுண்ட் வால் கட்டிட்டு அடுத்த வாரம் போட்டலாம், கேட்கலாம். இடம் ரொம்ப முக்கியம்டா. இதெல்லாம் போக இன்னொரு 7 நம்ம ஏரியாவில் இருக்குது. அவன் தான் குணா. ஆமாம் ஆமாம், அந்த டீலு என்கிட்ட தான் வந்துச்சு. நம்மக்கிட்ட ஒரு வேலை வந்தால் விட்ருவோமா? சரி அதை விடு. இப்போ உன் டீலிங் என்ன சொல்கிற? முடிச்சுட்டா? நம்ம ஏரியாவில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனை காரணமே அவன் தான். ரொம்ப மோசமானவன். யாருக்கும் அடங்க மாட்டான், கவுன்சிலரை தவிர. அவனுக்கு துரோணா இடத்த பிடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நிறைய பிரச்சனைனால நிறைய கெட்ட பேர். அதனால் கவுன்சிலர் அவன்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கார். இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு இவனுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வையேன், நம்மளை பலி கொடுத்துருவாங்க மச்சி. எப்பாடே இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும்டா. தெரிஞ்சுக்கிட்டேடா இவ்வளோ நேரம் என்கிட்ட கதை கேட்ட? ஏனோண்டா. வாடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. இது ஃப்ரெண்டு சேகர்ண்ணா. வணங்கண்ணா. அப்புறம் என்ன விஷயம்? வேலை எதுவும் இல்லைண்ணா. ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியை மூடிட்டாங்க. வீட்டில் வேற கொஞ்சம் கஷ்டம். அம்மாவுக்கு வேறு சுத்தமாக உடம்பு முடியலண்ணா. ஐயோ. நம்ம தாசனா இருக்காருல்ல? நம்ம தாசு. ஆமாம், அவர்கிட்ட கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேண்ணா. அவங்கிட்ட ஏன்டா? இல்லை அதுவும் கொடுக்க முடியலண்ணா. திருப்பியும் நீ கொஞ்சம் சொல்லிவிட்டா நல்லா இருக்குண்ணா. வேலை கட்சினா காசு திருப்பியும் கொடுத்துருவேன். ஏய் பிரச்சனைன்னு சொல்லி தான் நான் வந்திருப்பேன்டா. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா? இல்லைண்ணா. எத்தனையோ நாள் பட்னியாக கிடந்துருக்குறேன். உங்கள் அம்மா எனக்கு சோறு போட்டுருக்குறாங்க. அதெல்லாம் மறந்துட்டோம்மா என்ன? தாஸ்டா நான் பேசி டைம் வாங்கி தரேன். வேலை இல்லைன்னு சொன்னால காலைல வா, அண்ணன்ட்ட பேசி நான் ஒரு வேலை ஒன்று பார்க்க சொல்கிறேன். சரி சரியா? ஓ வரணும். வரேண்ணா. ஹலோ சொல்லுண்ணா. நான் 5 நிமிஷம் வந்துடுவேண்ணா. சரிண்ணா. ஏய் இங்கே வா. எப்படி வந்த? பைக்கில். பக்கத்தில் கொஞ்சம் விட்டுறியா? போயிட்டணும். மச்சான் நீ கிளம்புடா. டேய் என்னடா? கிளம்பு. சரி மச்சி, நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் உன்னை எப்போ போக சொன்னேன்? என்ன பிடிக்குது? வந்து பேசிக்கிறேன். இரு வெய். டேய் இப்போ இருக்கிறவன்லாம் நம்பவே முடியலடா. உஷாராக இருக்கணும் என்ன? ஓகேவா? சரிண்ணா. ஏய் இங்கே இரு, நான் கூப்பிட்றேன். சரிண்ணா. வாடா துரோணா. ஏன் லேட்டு? நான் உனக்குண்ணா. என்னாச்சு? இல்லைண்ணா வண்டி ரிப்பேர் ஆச்சு. ஷெட்டில் கொடுக்கல, நீ கூப்பிட்ட. சரி அதான் ஏரியாக்குள்ளே பையனை ஒருத்தனை புஷ்னு வந்துட்டேன். அப்படியா? தம்பி யாரு? தெரிஞ்ச பையன் தானே, நம்ம ஏரியாவில் தான் இருக்கான். டேய் வாடா. நல்லா பச்சிக்கிறானே, ஆனால் எந்த வேலையும் இல்லை. சரி அதான் உன்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், ஏதாவது பார்த்து கொடுப்பேன் தான். வணக்கம் சார். கொஞ்சம் கஷ்டப்படுற பையனை ஏதாவது நல்ல வேலையை பார்த்து சொல்லுண்ணேன். இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்லிக்கிட்டு? உனக்கு தெரிஞ்சவன் சொல்லிட்ட. என்ன தம்பி, என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ சார். சஹாரா கேட்க நல்லா தான்டா இருக்கு. ஏட்டா இத்தனை நாளாக என் கூட இருக்கீங்க, எவனாவது ஒருத்தன் என்ன சாருன்னு கூப்பிட்டுருப்பீங்களா? அண்ணன், தலை, ஐயா இப்படியே கூப்பிட்டு
உங்களை சொல்லி தப்பு இல்லடா தம்பி. வாங்க வாங்க, அதுக்கு தான்டா படிச்சவனை கூட வச்சுக்கணும்னு சொல்றது. ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, ஒரே வாரத்தில் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். சரி துரோணா சொல்லிட்டானா நமக்கு மறு பேச்சே கிடையாது. சரி எனக்கு எல்லாமே அவன் தான். கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஆமாம் ஆமாம், அதான் ஊருக்கே தெரியுமே உனக்கு எல்லாம் அவன் தானே. துரோணா துரோணா துரோணா, ஒரே ஊரெல்லாம் துரோணா போக்கு தான் ஓடிட்டு இருக்கு. வாடா குணா, எப்படி இருக்க? ரொம்ப சூடாக வந்திருக்க போல. சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறியா? கூல்ட்ரிங்க்ஸ் வேணா சொல்லட்டுமா? அதெல்லாம் உங்கள் துரோணாட்ட கொடுங்க, அவன் குடிப்பான். ஏன்னா ஊருக்குள்ளே ஒரு போஸ்டர் ஓட்டுறது, ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் எடுத்து நடத்துறது, கட்சி மீட்டிங்கு, பஞ்சாயத்து, இப்படி எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் துரோணா தான். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லு? ஏய், அண்ணங்கிட்ட மரியாதையாக பேசுகிறா. ஏய் மூட்டு நில்லு, நான் செம்ம கானில் வந்திருக்கேன், அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏய், அவனை ஏன்டா முறைக்கிற? அவன் ஒன்றும் உன்ன மாதிரி குறுக்கு வழியில் போலையே. அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லாவே தெரியும். ஆமாம், நான் கெட்டவன் தான், ஆனால் உன் வளர்ச்சிக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். சரி விடு, அதெல்லாம் நான் சொல்லி காட்ட வரல. எனக்கு என் ஏரியாவை பிரித்து கொடுத்துரு. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து எல்லாம் நீ எடுத்துக்கோ, நார்த்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு. ஏய், எர்ரா, எடுத்துக்கோ. என்ன எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் 6 மாதம்தான் நான் எம்எல்ஏ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நீ எடுத்துக்கோ. ஏன் அதுக்கப்புறம் உங்களுக்கு போலீஸ் பவர் வந்துடும், என்னை தூக்கி உள்ளே வச்சுட்டு ஏரியா ஜனங்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாண்ணா? என்னை பார்த்தா நான் அவ்வளோ முட்டாளாவை தெரியுது. இந்த கதையெல்லாம் இந்த கிட்ட சொல்லுங்க. சுமாரா ஏய் விட்றா அவனை, விட்றா. ஏய் விட்றா. ஏய் குணா, என்ன கண்ணா காட்டுற? முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட உன் வயசு இருக்கும், 4 பேர் என்ன போட வந்தானுங்க. இதே ஏரியாவில் ஒருத்தன் இல்ல, எல்லாம் ஓடிட்டானுங்க. நான் ஒரே ஆளு, தம்மா தூண்டு, ஆக்ஸா பிளேடு, 4 பேர் கழுத்தையும் ஒத்தால நின்று அறுத்து போட்டவன்டா. பழைய ரங்கம் இன்னும் சாகலடா, உயிரோட தான் இருக்கான். மறுபடியும் ரொம்ப பொறுமையா சொல்றேன், கிளம்பு. இன்னும் 6 மாசம் கழிச்சு இந்த ஏரியா உனக்கு தான். நான் சொன்னதுதான். அதுவரையிலும் உன்னை நான் இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது. ஓடு. ஏய், எலெக்ஷன் நேரம், எடுத்துட்டு போய் பத்திரமா வை. அவன் அடிக்கிறான், நீயும் பார்க்குறல்ல. ஏய் வாடா. ஏய் எல்லாம் கிளம்புடா. ஏய் கிளம்பு. ஏய் துரோணா, ஏய் வாடா. வா வா, மினிஸ்டர் வேற போய் பார்க்கணும். போய் வண்டி ஏறா. எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்பட்டு தோணுருக்கணும். போய் பொருளை ரெடி பண்ணு, இன்னைக்கு அவனுக்கு எல்லாரையும் நான் போடுறேன்டா. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி வேணா 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் போகணும். வெயிட் பண்ணுவோமா? பார்த்தல, நீ ஏன் கூட இருக்கியா இல்லை அவன் கூட இருக்காடா? சொன்ன மட்டும் செய்டா, பட. நேற்று வந்த பையன் விட்டுருக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன். என்னடா இன்னும் கோவமா இருக்கியா? பின்ன என்னண்ணா, அந்த நாயை வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசினுக்கிறான். நீயும் பொறுமையாக நின்று கேட்டுனுக்கிற. நீ கண்டின்னு தடுக்காமல் வந்திருந்தா அவனை அங்கேயே ஒரு வழி பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணியிருந்தா அவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? அவனை ஏதாவது பண்ணணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தா என்னைக்கோ பண்ணியிருப்பேன். சின்ன பையன், போக போக அவனே புரிஞ்சுக்குவான், விடு. இவன் அடங்க மாட்டான். ஏய்
நீ இங்கேயே உட்காரு, நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன இவன் ஏய் உட்கார்றா, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்கிறேன். ஏய் குணா, இப்போதான்டா உன்னை பற்றி சொல்லிட்டு வரேன். நீ ரொம்ப நல்லவன், இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன்னு. அதுக்குள்ள பேரை கெடுத்துக்கிற பாத்தியா? என்ன சொன்ன? ஆக்சப்ளேட்டா? அதே ஆக்சப்ளேட் தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தானே அவனை நம்பி இருக்க போகிற? குமார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். உனக்கு எதாவது பிரச்சனை என்கிட்ட வர வேண்டியதானே? இல்லைண்ணா. ஏய், உங்கள் அம்மாவுக்கு என்ன நல்லாவே தெரியும். போய் கேட்டு பாரு. இந்தா இதில் 10,000 இருக்கு. இல்லை வேணாம். குடிடா, இந்தா வச்சுக்கோ. இனிமேல் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் தான். பார்த்துக்கோ. என்னடா தம்பி, நான் தான் சொன்னேன்ல, இனிமேல் இந்த ஏரியா நம்ம கண்ட்ரோல் தான். அங்கே துரோணா எவனும் கிடையாதுடா. பாவம், நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான். என் பசத்துக்கு பல காரணம் இருக்குடா. அதில் முக்கியமான காரணம் நீ தான் எனக்கு தெரியும். இந்தா நீ கொடுத்த பணம் முடிஞ்ச எடுத்துட்டு போடா.